உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் என்ன சார், உடனே இங்க இருந்து கிளம்புங்க. என்னாச்சு? போலீஸ் வந்திருக்காங்க சார். போலீஸா? என்னங்க பண்றது இப்போ? இந்த ரூம்ல இருக்காதீங்க சார். மேல ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து கொஞ்ச நேரம் மறைஞ்சிருங்க சார். நான் எப்படியாவது போலீஸ் கிட்ட பேசி அனுப்பிடுறேன் சார். நீங்க அந்த இடத்துல சேஃப்டியா இருங்க. சரி, ஒரு நிமிஷம். சார், நான் சொன்ன இடம் இதான். இங்க யாரும் வரமாட்டாங்க. சேஃபா இருங்க, இங்கே இருங்க. வரேன், எங்க போயிடாதீங்க. சார் வணக்கம் சார். நீங்க? நான் தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர். என்ன விஷயம் சார்? ஒரு கிரிமினல் இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. கிரிமினலா? சார், இது ரெப்புடேஷன் இருக்கிற ஹோட்டல் சார். அந்த மாதிரி தப்பான ஆளுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சார். அதை நாங்க செக் பண்ணி பார்த்துக்கிறோம். இங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணணும். சார், கெஸ்ட் எல்லாம் தங்கியிருக்காங்க சார். எல்லா ரூம்லயும் போய் தேட முடியாது சார். அப்புறம் எங்க ஹோட்டல் நேம் தான் சார் ஸ்பாயில் ஆயிடும். ஒரு மர்டர் கேஸ்ல நாங்க ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம். அவன் இங்க தான் இருக்கான்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தேடி பார்த்து தான் ஆகணும். சரிங்க சார், வாங்க சார் போலாம். போங்க. அண்ணா சார், உள்ள போய் பாருங்க. ஓகே சார். நீங்களும் போங்க. சார், அங்க யாரும் இல்லை சார். சரி வாங்க, ரூம்ல சர்ச் பண்ணலாம். சார், இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஏதோ நீங்க கேட்டீங்கன்னு தான் சர்ச் பண்ண அலோவ் பண்ணேன். இனிமே வாரண்ட் இல்லாம இங்க வராதீங்க சார். அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட் மேல நாங்க டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். சாரி. என்னாச்சு சார்? அந்த கார்த்திகை பாத்தீங்களா? அவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல மாயா, ஹோட்டலுக்கு வந்து விசாரிச்சிட்டேன். ஹோட்டல் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அவன் இங்க இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அவன் அங்க இருந்து தானே எனக்கு போட்டோ அனுப்பியிருக்கான். அந்த ஹோட்டல் லோகோ கூட இருந்ததே. அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மாயா. அதனால இங்க இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கலாம். சார், அந்த ஹோட்டல்லயே கூட அவன் எங்கேயாவது மறைஞ்சிருக்கான்ல. சரியான வாரண்ட் இல்லாம ஃபுல்லா செக் பண்ண முடியாது. அவனை தேடுறதையே நான் இப்போ அன்அஃபிஷியலாக தான் பண்ணேன். இதுக்கு மேலே இங்கே நான் ஃபோர்ஸ் பண்ணா எனக்கு மேலே இருக்கிற ஹையர் அஃபிஷியலுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதாயிடும். வேற இப்போ என்னதான் சார் பண்றது? நான் வேற ஏதாவது வழியில் விசாரிச்சு பார்க்குறேன் மாயா. ஏதாவது தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே சார். சார், என்னாச்சு? போலீஸ் போயிட்டாங்க சார். அவங்களுக்கு எதுவும் டவுட்லாம் வரல? அவங்க எல்லா ரூம்லயும் தேடி பார்த்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க சார். நான் சமாளிச்சிட்டேன் சார். நீங்க பழைய ரூம்ல இருக்க வேண்டாம் சார், வேற ரூம் மாறிடலாம். ஆனா எப்படி போலீஸ் இந்த ஹோட்டலை தேடி வந்தாங்கன்னு தான் சார் தெரியல. தனா தான் என்ன மாயா கிட்ட பார்த்தேன்னு சொல்லிருப்பா. சரி, அவங்க ரெண்டமா கூட எல்லா ஹோட்டலையும் தேடுறாங்களா இருக்கும். அதான் போயிட்டாங்கல்ல. போயிட்டாங்க இவர் இந்த விஷயத்தை நீ அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம். நான் எப்படி சார் இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறது? அவங்க கோவப்படுவாங்கல்ல சார். இங்க பாரு, நீ சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். இது நம்மளே சமாளிச்சுப்போம். சொல்லாத, சரியா? சரி சார், வா போலாம். வாங்க சார் போலாம். நானே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருவேன்ல. எதுக்கு நான் சொல்ல சொல்ல கேட்காம தினமும் காலையில நீயும் என் கூட வர? பேட்மிண்டன்ல பெருசா அச்சீவ் பண்ணணும்னு மாயா அவங்க அப்பா எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க. என்னால முடிஞ்சது உனக்கு இப்படி தண்ணி கொடுக்கறது, காலில் கட்டி விடுறது, கொஞ்சம் மோட்டிவேட்டா பேசுறது. இதுக்கு யாரும் இல்ல. சரி, அந்த கேப்பை நாம ஃபில் பண்ணிடலான்னு பார்த்தேன். என்ன சிரிக்கிற? கிண்டல் பண்றியா? நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா வருது. நான் என்ன ஜோக்கரா? பார்த்தோன்னே சிரிப்பு வருது. ஏய், அப்படிலாம் சொல்லல. நல்லா கேரிங்கா இருக்க. எனக்காக எல்லாத்தையும் விழுந்து விழுந்து செய்யற. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்னன்னு நினைக்கிறேன்? அர்த்தம் என்ன? நான் கேக்குறேன், என்ன? சொல்லு, என்ன அர்த்தம்? நம்ம தொலைஞ்சோன்னு அர்த்தம். அங்க போற அப்பா வராரு, பாத்திர போறாரு. நீ முதல்ல இங்க இருந்து போ. நான் வேணா ஓரமா போ. வாங்கப்பா.
பிராக்டிஸ்லாம் முடிஞ்சுதா? ஆ முடிஞ்சதுப்பா. சரி, போலாமா? வாங்க சார். ஆ, வணக்கம் மேடம். வணக்கம். கரெக்ட் டைம்க்கு அவளை கூட்டிட்டு போக வந்துடுறீங்க. அவளுக்காக பண்றதுக்கு நான் மட்டும் தானே இருக்கேன். மேடம், பிராக்டிஸ்லாம் எப்படி போகுது? வர போட்டியில தனா ஜெயிச்சிருவா இல்ல? கண்டிப்பா வின் பண்ணிடுவா. நேச்சுரலாவே ஒரு டேலண்ட் இருக்கு. பிராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும். வின்னிங் கன்ஃபார்ம். அப்பா போலாமா? சரிம்மா, வரேன் மேடம். சரி கிளம்புங்க. தனா, ஈவினிங்கும் வீட்ல பிராக்டிஸ் பண்ணணும், மறந்துடாத. ஓகே மேம். சரி, வரேன். ஆ, தனா, சொல்லுங்கப்பா. பிராக்டிஸ் எல்லாம் நல்லா தானே போகுது? மேடம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? நல்லா சொல்லி கொடுக்குறாங்கப்பா. எனக்கே என்கிட்ட இப்போ நிறைய சேஞ்சஸ் தெரியுது. நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். சந்தோஷம்மா. உனக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுமா. என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். என்ன கேட்டாலும் செய்வீங்களாப்பா? என்னம்மா இப்படி கேக்குற? நான் வாழறதே உனக்காக தான். நீ கேட்டு நான் எது இல்லைன்னு சொல்ல போறேன். தனா, நான் சில விஷயங்களை ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, பக்கத்து ஊர்ல இருக்கிற சேதுராமனுடைய பொண்ணு நேஷனல் போட்டியில கப்பு ஜெயிச்சிட்டாளாம். சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். நானும் உன்னோட கனவுக்கு முன்னாடியே சம்மதம் சொல்லியிருந்தா நீயும் இந்நேரம் நிறைய கப்பெல்லாம் ஜெயிச்சுட்டு பெரிய பெரிய விஷயங்களை தான் சாதிச்சிருப்பேன். அதையெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் அது இதுன்னெல்லாம் யோசிச்சுட்டேன். அதுக்கும் மேல நான் வளர்த்த ஒரு துரோகியே உனக்கு தாலியை கட்டி பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டான். உன் லட்சியம் கனவு எல்லாமே சீக்கிரமா நடக்காம இருக்கிறதுக்கு நானே தடுத்துட்டேனேன்னு குற்ற உணர்ச்சி இருக்குமா? அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அதான் இப்போ முழுசா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல. இருந்தாலும் நான் செஞ்ச தப்பை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. அந்த கப்பை ஜெயிச்ச பொண்ணை கூட நம்ம போய் பார்க்கலாம். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அந்த பொண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இல்லப்பா, எனக்கு ஏதாவது தேவையா இருந்தா நானே கேக்குறேன். இப்ப தேவைக்கு அதிகமாவே நீங்க எனக்கு பண்றீங்க. எனக்கு அது போதும்பா. எதுக்காகவும் நீ தயங்கிட்டுலாம் இருக்காது. என்ன தேவைப்பட்டாலும் அப்பா கிட்ட கேளு. எனக்கு இருக்கிற ஆசைய கண்டிப்பா நான் கேட்பேன்பா. என்னதானா? என்ன ஆசை? எதா இருந்தாலும் கேளு, நான் செய்யறேன். ஐயோ, மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசிட்டனே. இல்லப்பா, என் மனசுல எந்த ஆசை வந்தாலும் நான் கேப்பேன்னு சொல்ல வந்தேன். வேற எதுவும் இல்ல. நீங்க போங்கப்பா. என் மனசுல இருக்கிற ஆசை கதர் கூட சேர்ந்து வாழணுங்கிறது தான்ப்பா. நான் வின் பண்ணிட்டு கண்டிப்பா கேட்பேன். நீங்க அதை செஞ்சு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.